வாங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிற தக் லைஃப் படம். அதோட முதல் வார இறுதி வசூல் பத்தி. முதல் 4 நாள். ஆமா, முதல் 4 நாள்ல படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இதுக்காக சில பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சில செய்திகள், இதெல்லாம் தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, படத்தோட போக்கு எப்படி இருக்கு, காரணங்கள் என்னவா இருக்கலாம்னு பாக்குறது தான். ஏன்னா படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, ரொம்பவே. ஆனா இப்போ வர்ற நம்பர்ஸ பாக்கும்போது ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? சரி, உள்ள போலாம். முதல்ல அந்த எதிர்பார்ப்பு, அது சும்மா இல்ல. நாயகன் படத்துக்கு அப்புறம் கமல் மணிரத்னம் மறுபடியும் சேர்றாங்க. அதுவே பெரிய விஷயம். கூடவே சிம்பு, த்ரிஷான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். ரஹ்மான் மியூசிக் வேற. பட்ஜெட்டும் பெருசுன்னு சொன்னாவே 180 கோடி 300 கோடி வரைக்கும் கூட போகுதுன்னு பேச்சு. ஆமா, இதெல்லாம் சேர்ந்து ஹைப்ப பயங்கரமா ஏத்திடுச்சு. கண்டிப்பா. அதனால முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை வசூல் நல்லாவே ஆரம்பிச்சுது. சாக்னல்க் மாதிரி சைட்ஸ் சொல்ற ரிப்போர்ட் பண்ணி இந்தியா அளவுல நெட் கலெக்ஷன், அதாவது ஷேர், சுமார் 15.5 கோடி வந்திருக்கு. ஓஹோ, 15.5 கோடியா? ஆமா, இதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 13.35 கோடி. இது நிச்சயம் ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆமா, முதல் நாள் நல்ல ஓப்பனிங். ஆனா 2வது நாள் வெள்ளிக்கிழமை என்னாச்சு? அங்கதான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அங்கதான் ஒரு பெரிய சரிவு. அதே சாக்னல்க் ரிப்போர்ட் படி வசூல் 7.15 கோடிக்கு குறைஞ்சிடுச்சு. என்னது, 7.15 கோடியா? முதல் நாள் 15.5 கோடி, இது பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட 54% சரிவு ஒரே நாள்ல. ஐயோ, சினட்ராக் ரிப்போர்ட்டும் தமிழ்நாட்டுல 5 கோடிக்கு கீழே போயிடுச்சுன்னு சொல்லுது. இவ்ளோ பெரிய படத்துக்கு 2வது நாளே இப்படி ஒரு டிராப்பு, இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உண்மைதான், இது நிச்சயம் கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா வார இறுதியான சனிக்கிழமை 3வது நாள் வசூல் கொஞ்சம் மீண்டு வந்துச்சு. அப்படியா? எவ்ளோ? சாக்னல் கணக்குப்படி 7.75 கோடி, சினிட்ராக் தமிழ்நாட்டுல 6.22 கோடின்னு சொல்றாங்க. இது வெள்ளிக்கிழமைய விட ஒரு 23% அதிகம். ஓகே, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆமா, கொஞ்சம் பெட்டர். ஆனாலும் அந்த முதல் நாள் கிடைச்ச வேகம், அந்த மொமெண்டம், அது திரும்ப கிடைக்கலங்கிறது முக்கியம். சரி சரி. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்தோட விமர்சனங்கள், டெக்னிக்கல் விஷயங்கள், கேமரா, ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாம் சூப்பர்னு பாராட்டு வந்துச்சு. ஆமா, அது தெரிஞ்சுது. ஆனா கதை அமைப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு, கதாபாத்திரங்களோட ஒரு இமோஷனல் கனெக்ட் வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு கலவையான வரவேற்பு. ஓ, அந்த விமர்சனங்களோட தாக்கம் இந்த நம்பர்ஸ்ல தெரியுதோ? இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்போ 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் முடியும் போது எப்படி இருந்துச்சு? அந்த சனிக்கிழமை வேகம் தொடர்ந்ததா இல்ல மறுபடியும்? இல்ல, அங்கேயும் ஒரு சின்ன இறக்கம் தான். சாக்னீல் கோட ஆரம்ப மதிப்பீடு சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் 4.25 கோடின்னு சொன்னாங்க. அப்புறம் முழு நாளுக்கான மதிப்பீடு 6.5 கோடின்னு வந்துச்சு. ஓ, அப்ப சனிக்கிழமையை விட கம்மி. ஆமா, சனிக்கிழமை 7.75 கோடி, ஞாயிறு 6.5 கோடி. அப்புறம் கூட்டம், அதாவது ஆக்குபென்சி பாத்தீங்கன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஷோக்கள் சனிக்கிழமையை விட குறைவாதான் இருந்திருக்கு. 22% மாதிரி சொல்றாங்கல்ல. ஆமா, சனிக்கிழமை 26%க்கு மேல இருந்தது. ஆமா, மதியம் ஈவினிங் ஷோக்களும் சனிக்கிழமையை விட கொஞ்சம் கம்மிதான். இந்த இறங்கு முகமான போக்கு, இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆமா, வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை பொதுவா நல்லா இருக்கும். ஆனா இங்க சனிக்கிழமையை விட குறைஞ்சிருக்குன்னா மொத்தமா இந்த 4 நாள் முடிவுல சாக்னல் கூட ஒரு கணக்குப்படி இந்தியா நெட் கலெக்ஷன் சுமார் 34.65 கோடின்னு சொல்றாங்க. இன்னொரு வார இறுதி மதிப்பீடு 36.90 கோடின்னு சொல்லுது. ஓகே, ஒரு 35-37 கோடி ரேஞ்சில் இருக்கு 4 நாள்ல. ஆமா, இந்த கலவையான வசூலுக்கும் படத்துக்கு வந்த அந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கும் மக்கள் மத்தியில இருக்கிற பேச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. கரெக்ட். அதோட இது பெரிய பட்ஜெட் படங்கிறதால இனிவர வார நாட்கள்ல வசூல் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் படத்தோட ஃபைனல் ரிசல்ட்டை தீர்மானிக்கும். அப்புறம் இந்த கதைக்களம் பத்தியும் சில கருத்துக்கள் வந்துச்சு. 2 காலகட்டத்தில் நடக்கிற கேங்ஸ்டர் கதை, பழிவாங்கல், துரோகம், இது கொஞ்சம் சிக்கலா இருக்கிறதா? ஆமா, அதுவும் ஒரு பாயிண்டா சிலர் சொல்றாங்க, கதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. ஆக இந்த 4 நாள் வசூலையும் இந்த விமர்சனங்களையும் சேர்த்து பார்த்தா ஒரு மொத்த சித்திரம் என்ன கிடைக்குது? இவ்ளோ பெரிய கூட்டணி, இவ்ளோ ஸ்டார்ஸ், இவ்ளோ எதிர்பார்ப்பு இருந்தும் வசூல் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஏற்ற இறக்கத்தோட இருக்கு? அதுதான் இப்போதைக்கு பெரிய கேள்வி. ஆரம்பத்துல இருந்த ஹைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் நாம எதிர்பார்த்த லெவல்ல இல்லையோன்னு தோணுது.
அதை மறுக்க முடியாது. இந்த தரவுகளின் அடிப்படையில பார்க்கும்போது ஒருவித ஏமாற்றம் இருக்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இந்த பெரிய ஸ்டார் காஸ்ட், பட்ஜெட், ஆரம்ப ஹைப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கதை வீக்கா இருக்குங்கிற விமர்சனத்தை தாண்டி வேறு என்ன காரணங்கள் ஒரு படத்தோட வரவேற்ப, மக்களோட தேர்வை பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஒருவேளை இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்கள் தொடர்ந்து வர்றதால மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்திருக்கலாமா? இல்ல படம் ரிலீஸ் ஆன நேரம் சரியில்லையா? இல்ல வேற ஏதாவது சமூக பொருளாதார காரணங்கள்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.